வணக்கம். என் பேர் சத்யா. கோவிட் நம்மளை சுற்றி இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்கு. அதுக்காக சில மெஷர்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறது, அதே மாதிரி ஹேண்ட் சானிடைசர்ஸ் போடுறது, அப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அப்புறம் எப்பாவது உங்களுக்கு கண்டினியூஸ் காஃப் இருக்குது, ஸ்னீசிங் அதாவது தும்மல் இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணுறது, பப்ளிக் பிளேசஸில் வந்துட்டு நீங்கள் அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோவிட் சிம்டம்ஸை வந்துட்டு நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கோவிட் மற்றவங்களுக்கு வராமையும் தடுக்கலாம். சில பேர்த்துக்கு போஸ்ட் கோவிடும் இருக்கும், அது நமக்கே தெரியாது. இப்போ எனக்கு கோவிட் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நமக்கே தெரியாமல் கண்டினியூஸாக காஃப் பண்ணிகிட்டே இருக்கும், ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் இருக்குது. இது எல்லாமே கோவிடோட சிம்டம்ஸாக நீங்கள் எப்போ முன்னாடி வந்த கோவிடோட சிம்டம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். லைக் தலைவலி, கண்டினியூஸாக எனக்கு தலைவலிக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். அதே மாதிரி 000 இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப முடியாமல் எனக்கு நெஞ்சு வலி அடிக்கடி வருது, எனக்கு ரொம்ப ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது, என்னால் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தாலும் என்னால் கண்டினியூஸாக பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் மீட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் கேர் சப்போர்ட் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளை சுற்றி நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் இந்த கோவிட்ல இருந்து ஏன்னா இது ஈஸியாக எல்லாத்துக்கும் பரவக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியாது கோவிட் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா அது 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்திருக்கும். அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிய வரும். ஸோ இது காய்ச்சலை விட ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய ஒரு வியாதி. நம்ம அதை ரொம்ப அஜாக்கிரதையாக நம்ம இருக்கக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு விஷயங்களை நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியுமோ அதை உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் உங்களை அதை காப்பாற்றும். நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்போது நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. ஸோ தயவுசெய்து உங்களோட உடம்பையும் உங்களோட ஹெல்த்தையும் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும். நன்றி.